ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம காட்ஸிலா மற்றும் காங் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது நம்ம காட்ஸிலா எக்ஸ் காங் படத்தோட சீக்வலோட படப்பிடிப்பு எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, அதே மாதிரி அந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இந்த படத்தோட கதை எப்படி இருக்க போகுது, இது எல்லாத்தையுமே பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன காட்ஸிலா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு தரமான படம். அதே மாதிரி அந்த படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்துச்சு. அவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்தனால அந்த படத்தோட படக்குள்ள இந்த படத்துக்கு ஒரு சீக்வல் கொடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணாங்க. அதுதான் அந்த காட்ஸிலா எக்ஸ் காங் பார்ட் 3. ஸோ அந்த படத்தோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஜூலை மாசத்துல இருந்து மிக பிரம்மாண்டமா சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் ஷூட் பண்ணலான்னு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, குயின்ஸ்லாந்து அண்ட் ஃபைனலி உட்டா ஒரு தரமான லொகேஷனாக தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட படக்குள்ள சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த படத்தோட படப்பிடிப்பு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா 2027 தான் தேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ 2 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நம்ம வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கணும். பட் பரவாயில்ல, எப்போ வந்தாலும் ஒரு தரமான சம்பவத்தை தான் பண்ண போகுது. அதே மாதிரி இந்த காட்ஸிலா எக்ஸ் காங் பார்ட் 3 படத்தில் பார்த்தீங்கன்னா காட்ஸிலாக்கு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கலான்னு இருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா காங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அதே மாதிரி காங்கோட ஸ்டோரியில் தான் பார்த்தீங்கன்னா படமே மூவ் ஆகிட்டு இருக்கும். போன டைம் ரிலீஸ் ஆன காட்ஸிலா விசஸ் காங்கா இருக்கட்டும், அதே மாதிரி காட்ஸிலா எக்ஸ் காங்கா இருக்கட்டும், அந்த படங்களில் பார்த்தீங்கன்னா காட்ஸிலா சின்ன சின்ன கேமியோ தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. வருது, ஒரு நிமிஷம் காட்டுறாங்க, அதுக்கப்புறம் போயிடுது, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஃபைட் வருது. அப்போ மட்டும் தான் காட்ஸிலாக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கப்படுது. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸிலாக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ காட்ஸிலா ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் இந்த படத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹாலோ எர்த்தை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறாங்களா. போன படத்துலேயே நல்லா தான் காட்டியிருந்தாங்க. சரி, மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனை காட்ட போகிறாங்க. இவ்வளோ அழகாக இருக்கும் ஹாலோ எர்த். ஸோ அதை பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம தேட்டர்ஸில் பார்க்க போகிறோம். செம்ம ஹைப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் கிராண்ட் புச்சர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் 2019 ரிலீஸ் ஆன ஐ எம் மதர்ங்கிற ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருப்பாரு. செம த்ரில்லரான படம். நீங்க இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பாருங்க. கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த காட்ஸிலா எக்ஸ் காங் பார்ட் 3 படத்தை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா எங்ககிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். we will meet in our next video. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமாவில் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை மறக்காம ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். we will meet in our next video.